தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். பின்ன நீதி ஏன் தாமதமாகுது? உரிய நேரத்தில நீதிமன்றங்களால நீதி குடுக்க முடியலன்னா, இது யாருடைய குறைபாடு? இதனால சமூகத்தில எவ்வளோ பெரிய சிக்கல்கள் ஏற்படுது? கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் எல்லாமே அதிகரிக்குது. அதாவது இந்த குற்ற பின்னணி உள்ளவங்களுக்கு ஒரு பயம் போயிடுது. எப்படியும் காலம் அப்படி நீட்டிக்கப்பட்டே போயிட்டுருக்கும். அதனால நம்ம தப்பிச்சுக்கலான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உருவாகுது இல்லையா? இப்போ கரூர் சம்பவத்த எடுத்துப்போம். கரூர் சம்பவத்தில 32 பேருக்கு கருணை அடிப்படையில வேலை குடுத்துருக்காங்க. அந்த வேலை குடுக்கறதுக்கு முன்னாடி இது மே 10ஆம் தேதி நடக்குது. மே 9ஆம் தேதியே அவசர வழக்கா விசாரிக்கணும். இவங்களுக்கு வேலை குடுக்கக்கூடாதுன்னு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்க அவசர வழக்கா விசாரிக்க முடியாதுன்னு ஆ திருப்பிடுறாங்க. இப்ப இதே அன்னைக்கே விசாரிச்சு இத தடை பண்ணியிருந்தாக்கா, இப்ப 10ஆம் தேதி அந்த வேலை குடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப இனிமே அவங்களுக்கு வேலை இல்லன்னாக்கா, அவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல். இந்த மாரி இன்கன்வீனியன்ஸ்லாம் தவிர்த்திருக்கலாம் இல்லையா நீதிமன்றங்கள்? ஏன் இத மாரி சிந்திக்க மாட்டேன்றாங்க? எனக்கு இது புரியல. இந்த ஒரு விஷயம், இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்து டெல்லி இந்த போராட்டம். நீட் தேர்வு முறைகேடுகள எதிர்த்து தொடர்ந்து போராடுறாங்க. உச்சநீதிமன்றம் அதுக்கு சரியான டைரக்ஷனும் குடுக்கல. அதேமாரி இடஒதுக்கீடுலயும் உச்சநீதிமன்றத்தின் பார்வை ம மிக மோசமா இருக்குது. சரியான இதுவே இல்ல. அது ஒரு பக்கம். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது இந்த டெல்லியில போராடுற மாணவர்கள அடிக்கிறாங்க. 20ஆம் தேதி அடிக்கிறாங்க. அவ ரத்தம் சொட்ட சொட்ட அடிக்கிறாங்க. நெறைய பேரு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த பிரச்சனைய வழக்கா கொண்டு போறாங்க நீதிமன்றத்துக்கு. இது அவசர வழக்கா விசாரிக்க முடியாதுன்றாரு நீதிபதி. அதுக்கு என்ன காரணம் சொல்றேன்னா, "உங்க நேரத்தையும், என் நேரத்தையும் வீணாக்காதீங்க. அப்புறம் பாதிக்கப்பட்டவர்களோட வீடியோ பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல" அப்படின்றாரு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்காக நீதிமன்றமா? வேற எதுக்காக நீதிமன்றம்? பாதிக்கப்பட்டவர்கள் பிரச்சனைய இப்போ இவங்க இந்த உலகத்துல இருக்காங்களா? இந்தியால இருக்காங்களா? இல்ல வேறு கிரகத்துல இருக்காங்களா? இப்ப நடக்கிற அத்தனை அயோக்கியத்தனங்களையும் இவங்களும் செய்திகள்ல பார்த்துட்டு தானே இருக்காங்க. இப்ப இதனோட சீரியஸ்னஸ் தெரியலையா அவங்களுக்கு? காவலர்கள் இதே அவங்க பிள்ளைங்களா இருந்தா இந்த மாரி ப்ரூட்டலா அடிப்பாங்களா? இது ஒரு பக்கம். இதே நீதிபதி அவங்க குடும்பத்தில சார்ந்தவங்க யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா, இப்படி ஒரு கருத்த வெளியிடுவாரா? இப்படி ஒரு கருத்த வெளியிடுற ஒரு நீதிபதி, அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி நீடிக்கலாமா அந்த பதவியில? இப்படிப்பட்ட கருத்த அவருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிபதின்னா கடவுளின் அவதாரமா? அவர் எந்த கருத்த வேணா சொல்லலாமா? இதுக்கு முன்னாடியே அப்படிதான் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆ இது தமிழ்நாட்ல ஆதவ் அர்ஜுனா பொது வழியில சிபிஐ கேஸு உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில நடந்துட்டுருக்குது. அந்த வழக்க பத்தி கரூர் போற சம்பவத்த பத்தி தாறுமாறா பேசிட்டு இருக்காரு. அது எதிர்த்து திமுக வழக்கு தொடுக்குது. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, "உங்க பிரச்சனைங்கள வெளியில போய் நீங்க 2 பேரும் சண்ட போடுங்கன்னா, இப்படி கருத்த தெரிவிக்கிறதுக்கா நீதிமன்றங்கள்?" நீதிமன்றங்கள் எனக்கு புரியல. நீதிமன்றத்தோட பர்ப்பஸ் என்ன? ஒரு பிரச்சனை நடக்குது, நாட்ல அக்கிரமம் நடக்குதுன்னா, அந்த அக்கிரமத்த ஒண்ணு தானா முன்வந்து வழக்கெடுக்கணும். அது இல்ல. இல்ல வழக்கு அவசர வழக்கா விசாரிக்கணும்னா, அத விட அதாவது இந்த மாரி பிரச்சனையான சூழ்நிலையில மாணவர்கள் பாதிக்கப்படும்போது, அத விட என்ன வேல? இது நீதிமன்றங்களின் இந்த செயல்பாடுகள் வன்மையா கண்டிக்கத்தக்கது. இது எப்படின்னா, அதே மாரி தான் ஒவ்வொரு வழக்கிலயும் நீதிகள் அப்படி தாமதப்படுது. இப்போ 2016 ஒரு இது எடுத்துக்கோங்க. தேர்தல் வழக்கு அப்பாவுது. அது 2026ல அதனோட தீர்ப்ப குடுக்குறாங்க. நீங்க இப்போ 2026ல அந்த தீர்ப்பு குடுத்தான்னா, குடுக்கலன்னா என்ன? இப்படி நான் என்ன சொல்றேன், நீதிமன்றங்களுக்கு என்ன அடிப்படை? எனக்கு புரியல. நீதிமன்றங்கள் எந்த அடிப்படையில செயல்படுது? அதாவது சில வழக்குகள் நிலுவையில இருக்கு. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ப தற்போதைய பிரதமர், உள்துறை அமைச்சர் இன்னும் நெறைய பேரு, அதே மாரி சிபிஐ என்கொயரில நடிகர் விஜயோட கேஸ், இந்த வழக்குகள்லாம் இருக்கு. இந்த வழக்குகள்லாம் உரிய நேரத்தில விசாரிக்கப்பட்டிருந்தா, அவங்களுக்கு ஒரு வேள தண்டனை கிடைச்சிருந்தா, அவங்க இந்த உயர்ந்த பதவிகளுக்கு வர முடியுமா? அப்போ குற்ற பின்னணி உள்ளவங்க இப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்ப குடுக்கறது யாரு? நீதிமன்றங்கள் தானே! நீதிமன்றங்களின் நீர்த்துப்போன செயல்பாடுகள் தானே! இந்த செயல்பாடுகள இவங்க சரி பண்ண மாட்டாங்களா? அது வழக்குகள் இப்ப எக்கச்சக்கமா நிலுவையில இருக்கு. இந்த வழக்குகள தீர்க்கறதுக்கு என்ன வழி பண்ணியிருக்கு நீதிமன்றங்கள்? அதுவும் இல்லாம சில வழக்குகள் எக்ஸ்பிரஸ் வேகத்தில வருது. எக்ஸ்பிரஸ் வேகத்தில தீர்ப்பு கிடைக்குது. சில வழக்குகளுக்கு பல காலம் இழுத்துட்டே போது. அதாவது வாதியும், பிரதிவாதியும் 2 பேரும் இறந்து போயிடுவாங்க. ஆனா வழக்கு மட்டும் நிலுவையில இருக்கும். இது எப்படிப்பட்ட செயல்பாடுன்னு எனக்கு புரியல. நீதிமன்றங்களுக்கே எந்த அடிப்படையும் கிடையாதா? எந்த அடிப்படையில வழக்குகள் எடுக்குறாங்க? அப்புறம் தானா முன் வந்து எ எடுத்துக்கிற வழக்கு என்ன அடிப்படையில?
அப்போ பிரச்சனை என்ன ஆனாலும் வந்துட்டு நாட்டுல எவ்வளோ அக்கிரமங்கள் நடந்தாலும் அதே மாதிரி வந்துட்டு வழக்குகளோட தீர்ப்புகள் மேக்சிமம் வந்துட்டு ஆளுங்கட்சி சார்பு நிலை, ஒன்றிய அரசுக்கு சார்பு நிலையை தான் எடுக்குது. உச்சநீதிமன்றங்கள் வந்துட்டு சில பார்வையை வைக்கிறாங்க. அதாவது இலவசங்கள பத்தி அவங்க என்ன சொல்றாங்களே, இலவசங்கள் அதிகமா குடுத்தா மக்கள் சோம்பேறி ஆயிடுவாங்க, உழைக்க மாட்டாங்கன்னு. அது அரசியல்வாதிகளுக்கும், நீதிபதிகளுக்கும், மற்ற அதிகாரிகளுக்கும் இசட் பிரிவு பாதுகாப்பு, ஒய் பிரிவு பாதுகாப்பு, மற்ற சலுகைகள் இதெல்லாம் எத் எ எவ்வளோ கோடிக்கணக்கான பணம் செலவழியுது. இத பத்தி உச்சநீதிமன்றத்துக்கு எந்த பார்வையும் இல்லையா? அப்போ வந்துட்டு அதாவது ஒரு அடிப்படை வசதி இல்லாம, அ தினம் வந்து தன்னோட சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவனுக்கு வந்து குடுக்குற நலத்திட்டங்கள் இவங்க கண்ல ரத்தம் வருதா? இது எப்படிப்பட்ட கருத்துக்கள் இவங்களோடது? உச்சநீதிமன்றங்கள் எப்படி செயல்படணும்? ஆளுநர்கள் எதிர்க்கட்சி ஆளும் அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள்ல அவங்க செய்ற அயோக்கியத்தனங்களுக்கு அளவே கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அ ம இது கொள்கைகளுக்கு நேர் மாறாக செயல்படுறாங்க. அதே மாரி இந்தியான்றது வந்துட்டு ஒரு ஒருமைப்பாடான நாடு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பல மொழிகள், பல கலாச்சாரம் இத கொண்டிருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு சட்டத்த கொண்டு வராங்க இவங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த வந்தே மாதரம் பாடல், அத பாடுனா அத மதிக்கிறவங்களுக்கு இது வந்துட்டு 3 வருஷம் ஜெயில். நான் என்ன சொல்றேன், ஒரு நாட்ல அந்தந்த மாநிலத்துக்குன்னு ஒரு பாடல் இருக்கு. அதுக்கு தான் முக்கியத்துவம். இது வந்து மாநிலங்களின் யூனியன். அதாவது மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்தியா. அப்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்கவங்களுக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை இருக்கு. அவங்கவங்களுக்குன்னு கலாச்சாரம் இருக்கு. அவங்கவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு, முறை இருக்கு. இப்போ வந்துட்டு இத எல்லாத்தையும் ஒற்றை பிம்பமா எடுத்துன்னு வரணும். ஒரு ஒரு மொழிய வந்துட்டு ஆதிக்கம் செலுத்த வைக்கணும். இப்படிப்பட்ட செயல்பாடுகள் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு ஒன்றிய அரசு செய்யுது. இத வந்துட்டு எந்த விதத்திலயும் கண்டிக்கிற மாரியோ, இத நிறுத்துற மாரியோ வந்துட்டு நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் வரமாட்டேங்குது. ஆளுநர் இங்கொன்னு, அங்கொன்னுமா சில தீர்ப்புகள் வருதே தவிர, மொத்தத்தில எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒன்றிய அரசின் சார்பு நிலை தான் எடுக்குது. ஒரு சாமானியனோட ஐயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப இவ்ளோ நிலுவையில உள்ள வழக்குகள எப்ப விசாரிப்பாங்க இவங்க? எந்த அடிப்படையில முதல்ல விசாரிக்கிறாங்கன்றது தெரியணும். இப்ப நிலுவையில் உள்ள வழக்குகள் எதனால நிலுவையில இருக்கு? என்ன காரணம்? என்ன அடிப்படையில வந்துட்டு வழக்குகள நீங்க எடுத்துக்கிறீங்க? என்ன வழக்குகள்ல என்ன அடிப்படையில வந்துட்டு வழக்குகள நிறுத்தி வைக்கிறீங்க? அதே மாரி அதிகாரத்தில உள்ளவரோட வழக்குகள்லாம் ஏன் நிறுத்தி வைக்கப்படுது? ஏன் விசாரிக்கப்படுறதில்ல? அப்ப சாமானியனுக்கு ஒரு சட்டம், அப்புறம் ஆட்சி அதிகாரத்தில இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டமா? இந்த இந்த மாரி சூழ்நிலைகள் என்னைக்கு மாறும்? நீதிமன்றங்களோட செயல்பாடுகள் முழுக்க முழுக்க மிக மோசமா இருக்கிறதுக்கு காரணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு காரணம் நீதிமன்றங்களின் நீர்த்துப் போன செயல்பாடுகள் தாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 வழக்கு, 15 வழக்கு, 20 வழக்குல இருக்கிறவனுக்கு ஜாமீன் எப்படி கிடைக்குது? எந்த அடிப்படையில கிடைக்குது? இப்ப அப்படிப்பட்டவங்கள வந்துட்டு ஜாமீன் குடுக்கறதுனால திரும்ப திரும்ப வந்துட்டு கிரைம் ரேட் ஏறிட்டே இருக்கா இல்லையா? அதாவது போலீஸ் அதாவது காவல் துறையும் வந்துட்டு காவல்துறையும், நீதித்துறையும் இணைந்து செயல்பட்டா தான் ஒரு நாட்ல அமைதி இருக்கும். ஆனா எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, காவல்துறை செய்ற தப்ப கூட கண்டிக்கிறது வந்துட்டு, அத்துமீறுறத வந்துட்டு கண்டிக்கிறது வந்துட்டு ம நீதிமன்றங்கள். அந்த நீதிமன்றங்களே சரியா செயல்படலன்னா, மக்கள் எங்க போவாங்க? ஒரு சாமானியனுக்கு என்ன அதாவது அ பாதுகாப்ப இந்த நீதிமன்றங்கள் உறுதி செய்யுது. இடஒதுக்கீடு. இடஒதுக்கீட்லயும் வந்துட்டு நீதிமன்றத்தின் பார்வை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அதே மாரி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு குடுக்கும்போது, அந்த தீர்ப்ப வயலேட் பண்ணி நீதிமன்றங்கள் சில குடுக்குறாங்க தீர்ப்பு. இது எப்படி நடக்குதுன்னு தெரியல. இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜி.ஆர். விஸ்வநாதன் ஒரு நீதிபதி. அவர் வந்து தானா சில வழக்குகள எடுக்குறாரு. சில வழக்குகள் தீர்ப்பு எப்படி எக்ஸ்பிரஸ் வேகத்தில குடுக்குறாரு. திருப்பரங்குன்றத்தில ஒரு மேட்டர். அதாவது காலாகாலமா ஒரு நடைமுறை இருக்கு. அந்த நடைமுறைய உடைச்சு அவர் வந்துட்டு எப்படி வேணா தீர்ப்பு குடுக்கலான்னு ஏதாவது இருக்கா? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிபதிகள் எப்படிப்பட்ட தீர்ப்புகள குடுக்கலான்னு எதனா அரசியல் அமைப்பு சட்டத்தில எதனா சட்டம் நிறைவேற்றியிருக்காங்களா? அதுவும் இல்லாம வந்துட்டு எச்சில் இலையில உருளக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கு. ஒரு சக மனிதன் சாப்பிட்ட எச்சில் இலையில இன்னொருத்தர் உருள்றது வந்துட்டு ஆரோக்கியக்கேடு. அது வந்துட்டு மூட நம்பிக்கையும் கூடன்றதுனால அத தடை செஞ்சிருக்காங்க. இல்ல அத செய்யலான்னு மறுபடியும் உத்தரவு குடுக்குறா. இது எந்த அடிப்படையில வருது? இப்போ அவங்க சித்தாந்தங்கள இது பண்றதுக்கு ந ந நடைமுறைப்படுத்துறதுக்காக இப்படிப்பட்ட தவறான தீர்ப்புகள குடுக்கும்போது, அந்த தீர்ப்புகள யார் கண்டிக்கிறது? இப்போ இன்னொரு வழக்கு எடுத்துக்கங்க.
இப்ப ஜெயலலிதா அவர்கள் வழக்கு. அவங்க கடைசியில வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வழியா தண்டனை பெற்றுட்டாங்க. ஆனா முதல்ல வந்துட்டு குன்ஹா அவர் வந்து என்ன பண்றாரு, தண்டனைய அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு குமாரசாமின்ற ஒரு நீதியரசர் விசாரிக்கிறாரு. அவர் வந்துட்டு உடனே அவங்கள விடுதலை பண்ணிடுறாரு. இப்போ வந்துட்டு இதுல யார் தப்பு? யார் யார் சரி, யாரு தப்பு? இப்போ தவறா நீதி வழங்கிய அந்த நீதிபதிக்கு எந்த தண்டனையுமே கிடையாதா? அவருக்கு எந்த அக்கவுண்டபிலிட்டியுமே கிடையாதா? இப்போ அவர் வந்துட்டு எப்படி வேணா நீதி குடுத்துட்டு போலாம். இப்போ வந்துட்டு எந்த அடிப்படையில அவர் அந்த நீதிய வழங்குனார்? அவருக்கு எந்த என்கொயரியும் கிடையாதா? இது இது என்ன நிலைப்பாடு இது? இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் வந்துட்டு ம் அதாவது ஒரு நாட்டையே நாட்டினோட இதையே சிதைக்குது இல்லையா? இப்போ வந்துட்டு பாபர் மசூதிய இடிச்சாங்க. அவ்வளோ பேர் சேர்ந்து இடிச்சாங்க. அதுக்கு வந்துட்டு எந்த எவிடன்ஸ் இல்ல. அதே மாரி பண மதிப்பிழப்புல வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அ சேகர் ரெட்டின்னு ஒருத்தர் மாட்டுனாரு. அவருகிட்ட கட்டு கட்டா புது நோட்டுங்க இருந்தது. ஒரு ரூ. 2000 நோட்ட மாத்துறதுக்கு ஒரு சாமானியன் வந்து 4 ஹவர் லைன்ல நிக்கிறான். அத நின்னு வாங்குறான். ஆனா இவ்ளோ கட்டு கட்டா பணம் கிடைச்சும், அதுக்கு வந்துட்டு எந்த விதமான எவிடன்ஸும் இல்ல. இந்த மாரி ஏகப்பட்ட வழக்குகள் சொல்லிட்டே போலாம். அதே மாரி சிபிஐ வழக்குகள். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 11,351 வழக்குகள்ல அதாவது ம இது வந்துட்டு ரிசல்ட் வந்த வழக்கு வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, 6.19% ஏற்புடையதா? இப்படி நீதி வந்துட்டு குடுக்கப்படாம தாமதிக்கப்படுற நீதினால, நாட்ல எவ்வளோ அயோக்கியத்தனங்கள் பெருகி இருக்குன்ற அதனோட அந்த விபரீத விளைவுகள வந்துட்டு இந்த நீதிமன்றங்கள் உணரவே இல்லையா? இப்ப நீதிமன்றங்களுக்கு மேல ஒரு அமைப்பு தேவையா? இப்ப நீதிமன்றங்கள் எப்படி செயல்படணும்னு ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கணுமா? அதே மாரி தன்னிச்சையா செயல்பட வேண்டிய அமைப்புகள் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தில அவ்ளோ அயோக்கியத்தனங்கள் நடக்குது. அது எதுவும் வந்துட்டு நீதிமன்றங்கள் கண்டிக்கல. அதுக்கு அடுத்தபடியா எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, ஆ மத்திய புலனாய்வுத்துறை, தேசிய புலனாய்வு நிறுவனம். இதில வந்துட்டு அமலாக்கத்துறையோட அது வானளாவிய அதிகாரம்னு சொல்லிட்டு, அவங்க பண்ற அயோக்கியத்தனங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இந்த அதிகாரிகள் எப்படி செயல்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏவல் நாய்களாகவும், புரோக்கர்களாகவும் செயல்படுறாங்க. அதே மாரி அடியாட்களாகவும் செயல்படுறாங்க. எப்படின்னு இப்போ வந்துட்டு பாஜக ஆளாத மாநிலங்கள்ல எதிர்க்கட்சியில முக்கியமான நபர்கள வந்துட்டு பிஜேபி கட்சிக்கு இழுக்கறதுக்கு புரோக்கர்களாகவும், அதுக்கப்புறம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வந்துட்டு தொழிலதிபர்கள மிரட்டி, அவங்க கிட்டேருந்து நன்கொடைய பெறுறதுக்கு யூஸ் பண்றாங்க. இப்படி வந்துட்டு இவங்கள தவறா உபயோகப்படுத்துறாங்க. தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க அ மொ ஒன்றிய அரசின் சார்பு நிலையை எடுக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நீடிச்சுட்டே போச்சுனாக்கா, இப்ப சாமானியனுக்கு என்ன இது உத்தரவாதம் இருக்கு? என்ன அதாவது சட்டத்தை எப்படி அ நம்புவாங்க? ஒரு சாமானியன் வந்துட்டு ஒரு வழக்கு தொடர்ந்தா, அவன் வாழ்நாள் காலம் பூரா வந்துட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்திலேயே போயிருது. இப்ப எனக்கே எவ்வளோ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஒரு வழக்கு என்னோட மாமா, எங்க அக்கா வீட்டுக்காரரு, என்னோட பாதுகாப்புல இருந்தவரு. அவருக்கு எந்த வருமானமும் இல்லாம வந்தது. அவரு என்னோட ஒரு டாக்குமெண்ட்ட கொண்டு போய் அ அதில வந்துட்டு பிளாங்க்கா இருந்தது. அந்த இதில வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அமௌண்ட் ரூ. 5000 ஏற்கனவே எழுதியிருந்தேன். நான் ஒரு ஃபைனான்ஸ்ல வாங்கிட்டு திருப்பி வாங்குனது. அந்த 5க்கு முன்னாடி 9 போட்டு